தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கட்சி ஆரம்பித்த முதல்லே அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து கஸ்டோடியல் டெத் அஜித்குமார் அப்படின்றவருடைய திருப்புவனம். அந்த கஸ்டோடியல் டெத்தை மிகப்பெரிய ஒரு போராட்டமாக எடுத்து இது மாதிரி ஒரு மரணத்தை இதற்கு பிறகு நடக்கக்கூடாது, நடக்க விடக்கூடாது, நம்ம ஆட்சியில் இது நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகும் இந்த கஸ்டோடியல் டெத் அப்படின்றது இப்போ ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வழக்காக மாறி இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு கொடூரமான மனிதாபிமானமற்ற ஒரு செயல் தான். வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு செயல் தான். இந்த கஸ்டோடியல் டெத் அப்படின்றது வழக்கமாக அது போலீஸ் கஸ்டோடியலில் டெத் நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ ஜுடிஷியல் கஸ்டோடியில் சிறையில் விசாரணை கைதியாக இருந்த நீதிமன்ற விசாரணை கைதியாக இருந்த சபரிவர்மன் அப்படின்ற ஒரு நபருடைய டெத்து தான் இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எத்தன்காடு எத்தன்காடு அப்படின்ற ஒரு பகுதியில் இந்த சபரிவர்மன் அப்படின்ற ஒரு மாற்றுத்திறனாளி மளிகை கடை நடத்தி வர்றாரு. அந்த மளிகை கடையில் குட்கா பொருட்கள், தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்கப்பட்டதாகவும் அதை சார்ந்து புகார்கள் குவிந்ததாகவும் அந்த புகாரின் பேரில் அவர் கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்று நீதிமன்ற காவலில் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் எடுத்திருக்காங்க. சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி அவரை கைது பண்ணுறாங்க. 9ஆம் தேதி அவரை நீதிமன்ற காவலில் எடுக்கிறாங்க. 12ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து நீதிமன்ற காவலில் இருக்காரு. 13ஆம் தேதி அதிகாலை அவர் உயிரிழந்து விட்டதாக செய்தி வருது. உடனடியாக அந்த செய்தி கேள்விப்பட்டு அந்த உறவினர்களுக்கு தெரிவித்தது உடனே அந்த இறந்த அவருடைய உடற்கூறாய்வுக்கு அனுப்பப்படுது. விசாரணை தொடங்கப்படுது. 14ஆம் தேதியே மறுநாளே அந்த ஜெயிலுடைய வார்டன், சூப்பரண்டன் 3 காவல் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கு கொலை வழக்காக பதியப்பட்டிருக்கு. அந்தன் உடனடியாக இதன் மீதான தீவிர விசாரணை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கப்புறம் தீவிர விசாரணை தொடரும் அப்படின்றத இந்த அரசு சார்பாக சட்டத்துறை அமைச்சரும் பேசியிருந்தாரு. அந்த இது நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல நம்ம நிறைய பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து லாக்அப் டெத்தை பற்றி பேசியிருக்கோம். ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு பேசுகிறோம். இப்போ வந்து விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக்கழக ஆட்சியிலுமே இது தொடருது. அப்போ இது மாற்று இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நம்ம பார்த்துருக்கோம். மற்ற ஆட்சிகளில் இப்போ கடந்த இந்த திருப்புவனம் அஜித்குமார் வழக்கை எடுத்துக்கோமே, அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழக்கு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ பேரம் பேசப்பட்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே அப்பட்டமாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த ஊராட்சி மன்ற அதனுடைய திமுகவினுடைய பிரதிநிதிகள் பாதிக்கப்பட்ட அஜித்குமார் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு எந்த அளவுக்கு பேரம் பேசினாங்க, மிரட்டினாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். இது அந்த வழக்கை மூடி மறைக்கிறதுக்கு ஆட்சியாளர்கள் எடுத்த செயல்பாடுகள். ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு செயல்பாடு நடந்ததை யாரும் நியாயப்படுத்தலை. இது நடக்கக்கூடாது. முக்கியமாக இது நடந்ததுக்கு பிறகு அரசு எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில ஈடுபடுது அப்படின்றத தான் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும்னு பல மீட்டிங்ஸ் வச்சு அவங்களுக்கு அறிவுரைகள் கொடுத்து அவங்களுடைய குறைகளை கேட்டு அதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அரசாக தமிழக வெற்றி கழக அரசு இருக்கு. ஆனாலும் இது போன்ற சிலர் செய்யக்கூடிய மனிதாபிமானமற்ற கொடூரமான மிருகத்தனமான சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது இந்த அரசுக்கு மட்டும் கெட்ட பேரில் இது சமூகத்துக்கே ஒரு சீர்கேடு. நம்ம நிறைய பேசுனது என்ன அப்படின்னா, இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது ஒரு முதல் ஸ்டெப், கண்டிப்பாக அதை பாராட்டும். ஆனால் இது போன்ற நடக்கிறதுக்கு என்ன காரணம், காசு என்ன, அது எந்த ஒரு சூழ்நிலையில் நடக்குது, அது அந்த சூழ்நிலை உருவாகிறதுக்கான காரணம் என்ன, சைக்கலாஜிக்கலாக காவல்துறையிலையும் சிறையிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை வந்து ரொம்ப தீர ஆராய்ந்து முக்கியமாக காவலர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ட்ரைனிங்கில் ஆரம்பித்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணி சுமையிலிருந்து எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு காவல்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சீரமைப்பை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இன்னைக்கு லஞ்சம் ஊழலை ஒழிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம மெனக்கெடுறோமோ அதே போல் காவல்துறையை சீரமைக்கிறதுக்கும் நம்ம ஒரு மிகப்பெரிய மெனக்கடலை வந்து எடுக்க வேண்டி இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது விஜய் அண்ணா பார்வைக்கு கண்டிப்பாக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பொம்மை முதல்வர் மாதிரி இல்லை இல்லையா, இவர் வந்து எங்கெல்லாம் என்னென்ன தவறு நடக்குது அப்படின்றத தேடி 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 அதற்கான தீர்வுகளை நோக்கி அதற்கான ஒரு ஒரு சட்ட நடவடிக்கைகளை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த விஷயத்திலும் ரொம்ப தீவிரமாக நடக்கும். முக்கியமாக இந்த வழக்கு ஏன் சிபிஐக்கு மாற்றலை, அஜித்குமார் வழக்கு வந்து நீங்கள் சிபிஐக்கு மாற்ற சொல்லி கேட்டீங்கல்ல, இதை ஏன் மாற்ற மாட்டேன்றீங்க அப்படின்ற சர்ச்சைகள்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக அஜித்குமார் வழக்கில் நம்ம பார்த்தது முதல்ல ஆளும் கட்சியான
திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த வழக்குகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த சாட்சிகளை கலைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்தாங்க, மிரட்டுறதுக்கான வேலைகளை பார்த்தாங்க. இதற்கு காவல்துறை உடந்தை. ஏன்னா காவல்துறை தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால காவல்துறை உடந்தைங்கும் போது இந்த இடத்துல சிபிஐ விசாரணை தேவைப்படுது, எங்களுக்கு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல நீதிமன்றத்தின் விசாரணை கைதியாக உள்ள இருந்த ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்தவருடைய மரணம் நீதிமன்றம் தன்னிச்சையாக இங்கே வந்து இதை விசாரணையை வந்து மேற்பார்வையிடும். அதில் காவல்துறையினர் உடனடியாக தவறு இழைத்தவர்களை கைது பண்ணி ஆதாரங்களை அழிப்பதற்கோ இல்லை சாட்சிகளை கலைப்பதற்கான எந்த வேலைகளும் வாய்ப்பு கொடுக்காம இங்கே நடவடிக்கை எடுத்ததுனால இது சிபிஐக்கு போகிறதுக்கான கேள்வி கூட யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வாய்ப்பு சிலர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு மட்டும் இருக்குது. பட் அந்த மாற்றுத்திறனாளிக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட முறையில் இந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக ஏதாவது நிவாரணம் செய்வார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நம்ம நேற்று பேசணும், தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகி ஒருத்தர் 1,30,000 ரூபா ஒப்பந்ததாரர்கிட்ட லஞ்சம் வாங்கினாரே, அந்த வீடியோலாம் பார்த்தீங்களா இல்லையா, அவருக்கு எப்படி நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த வீடியோ வந்த உடனே போஸ்ட் வந்த உடனே நான் அதுக்கு வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருந்தேன். நோ டவுட், தவறு இழைக்கப்பட்டிருந்தால், ஊழல் செய்யப்பட்டிருந்தால், விசாரணையில் ஊர்ஜிதமானால் கண்டிப்பாக கட்சி சார்ந்த நடவடிக்கையும் சட்டம் சார்ந்த லீகல் ஆக்ஷனும் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு ட்வீட்டை வந்து கண்டிப்பாக போட்டிருந்தேன். அதற்கேற்றாற் போல நேற்று இரவு அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கார். இது வரைக்கும் எந்த ஆட்சியிலும் நடக்காத ஒரு செயல். ஏன்னா தன் சொந்த கட்சிக்காரன் கட்சி பதவியில் இருக்கிறவன், மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவன் லஞ்சம் வாங்குறான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, அதற்கான ஆதாரம் வெளியானதுக்கப்புறம் அவர்கள் மேலே உடனடியாக கட்சி சேர்ந்த நடவடிக்கை, அதுவும் ஏதோ சஸ்பென்ஷன் தற்காலிக சஸ்பென்ஷன்லாம் கிடையாது, கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கி அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் இது இருக்குது. ஸோ தவறு எங்கே நடந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு மற்றும் ஒரு உதாரணமாக இப்போ இருக்குது. தாவேகாவினர், இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இல்லை பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே யோசிக்க வேண்டியது. இப்போ கூட முதலமைச்சர் அவர்களுடைய பிரேக்கிங் நியூஸ் ஒன்று போயிட்டுருக்கு, அமைச்சர்கள் தவறு இழைத்தால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் அப்படின்ற எச்சரிக்கை முதல்வர் கொடுத்துருக்காரு. அமைச்சருக்கே அந்த நிலைமை அப்படின்னா கடைக்கோடியில் இருக்கிறவங்க யோசிக்கணும். இப்போ நிறைய இடங்கள்ல இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் நினைக்கிறேன், மண்டல் மண் எடுக்கிறதுக்கு லஞ்சம் கேட்டு நாங்கள் தாவேகாவினர் ஆட்சியில் ஆளுங்கட்சியினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து அங்கே லஞ்சம் கேட்டு 30,000 ரூபாய் கேட்டு மிரட்டினதாக ஒரு செய்தி. ஆனால் அந்த செய்தி முடியும் போது தான் புரியுது, அந்த தாவேகாவினர் நாங்கள் ஆளுங்கட்சிக்காரங்க எங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும்னு கேட்ட கும்பலை பொதுமக்கள்லாம் சேர்ந்து கட்டி போட்டு காவல்துறையினர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. லஞ்சம் கேட்குறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இதுதான் மாண்புமிகு அமைச்சர் ஆனந்தன் அவர்கள், கட்சியின் பொதுச் செயலாளர், அவர் சொன்னார், எங்களை தெரியும், அமைச்சரை தெரியும், எங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எவனா வந்து நிற்பான், காசு கொடுன்னு யாரும் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க, அவங்கள கட்டி போட்டு போலீஸ்கிட்ட சொல்லுங்கள், மற்றது அவங்க பார்த்துக்குவாங்கனாங்களே, அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இது ஒரு சிறப்பான தரமான சம்பவம் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு பதிவில் 3 விஷயத்தை பார்த்துருக்கோம். ஒன்று, நடந்த கஸ்டோடியல் டெத்து, ஜுடிஷியல் கஸ்டோடியல் டெத், அதற்கு அரசு எடுத்த நடவடிக்கைகள். அதை தொடர்ந்து இங்கே கட்சி சார்ந்த நபர் ஊழல் செய்திருந்தால் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னதை ரொம்ப தெளிவாக நிறைவேற்றிருக்கக்கூடிய விஜயண்ணா அவர்களையும் பார்த்தோம். கிருஷ்ணகிரியில் மக்களே இந்த மாதிரி லஞ்சம் கேட்டவரை பிடித்து காவல்துறையினர்கிட்ட கொடுத்த ஒரு சம்பவத்தையும் நம்ம பார்த்தோம். இது 3 விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. நான் வேலூர் முக்கியம்.